தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் தீவிரவாதம் தலைதூக்கி வருகிறதே. எதனால் இப்படி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உளவுத்துறை மொத்தமாகவே ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தோற்று போயிருக்கிறது. நீங்கள் இப்போ நான் பேசுகிற கடந்த 2 நாள் 3 நாள் எத்தனை படுகொலைகள், எத்தனை கூலிப்படையினருடைய கொலைகள் நடந்திருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட்டி ஹில்ஸ் சென்னையில் இருக்குது. அங்கே ஒரே நேரத்தில் 3 பேர்களை கூலிப்படையினர் வெட்டி கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே செங்குன்றம் பகுதியில் ஒரே பகுதியில் ஒரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பார்த்திபன் சொல்கிறவர், அவரை ஓட நடைபயணத்தின் போது வெட்டி கொலை செய்கிறத பார்க்குறோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னையினுடைய மெரினா கடற்கரை எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அங்கே ஒரு அமமுகவை சார்ந்த ஜெகன் என்று சொல்லக்கூடியவரை வெட்டி கொலை செய்கிறத பார்க்குறோம். ஸ்ரீபெரும்புதூரில் நேற்றைய தினம் ஓட விரட்டி கொலை செஞ்சுருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் கோவையில் பார்த்தீங்கன்னா, பல்லடத்தில் ஒரு 4 பேரை, ஒரு குடும்பத்தை, அவங்க பாஜகவை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையுமே வெட்டி கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுக்க திருவாரூரில், அதே போன்று மதுரையில், இதெல்லாமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சொல்கிறேன், ஒரு வாரத்திற்குள்ள கூலிப்படையினருடைய கொலை என்பது தொடர்ந்து ஒரு 15க்கும் மேற்பட்டது நடக்குதுன்னா, இப்போ காவல்துறை என்ன பண்ணிக்கிருக்கு? இதில் பெரும்பாலான கொலைகள் என்பது இது நிகழும் என்று முன்கூட்டியே தெரிவிக்கிறார்கள். உதாரணத்திற்கு திருநெல்வேலியில் எங்களுடைய பாஜகவின் மாவட்ட பொதுச் செயலாளர், அவருக்கும் இன்னொருக்குமான பிரச்சனை இருக்கிறது. அவர் என்னை கொலை செஞ்சிருவாங்களோட அச்சம் இருக்குன்னு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறார். அந்த காவல் ஆய்வாளர் கண்டுகொள்ளலை. இது திமுக ஆட்சி தானே, பிஜேபிக்காரனை யார் வெட்டி கொண்டா என்னன்ற ஒரு பெரிய அசால்ட்டாக, ஒரு பெரிய கண்டுகொள்ளாத ஒரு சூழலாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே அவரை வெட்டி கொலை செய்கிறார்கள். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துகிறது. அதுக்கு பிறகு அரசுக்கு நெருக்கடி வருகிறது. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்கிறார்கள். இப்போ போன உயிர் வருமா? தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் 10க்கும் மேற்பட்ட படுகொலைகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த ஆட்சியை கலைச்சிடலாம். ஆனாலும் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்றத எனக்கே ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ஒரு பிஜேபி காரணத்தையும் தாண்டி இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். யார் வேணாலும் பப்ளிக்கில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டி கொலை செய்ய முடியும், மக்கள்லாம் சிதறடிச்சு ஓட முடியும்னா, அப்போ காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? உளவுத்துறை இந்த குற்றவாளிகளை வேடிக்கை பார்க்கிறதா என்ற ஒரு நிலை முன்வைக்கப்படுகிறது. அதனால் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றால், காவல்துறையை சுதந்திரமாக இயங்க வைக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் நீங்கள் பாருங்க, கடந்த ஆட்சியில் இந்த மாதிரியான படுகொலைகள் நடந்த நேரத்தில் நிறைய இந்த குற்றவாளிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதே மாதிரி நிறைய பேர் கழிப்பறைகளில் கால் ஒடிந்து கீழே விழுந்தாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்ததுனால குற்றவாளிகள் ஒரு பயம் இருந்தது, நாம் கொல்லப்படுவோம் அல்லது மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற பயம் இருந்தது. அப்படி பயம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா, 10 பேர் கூட்டா கொலை செஞ்சா அதுக்குன்னு சில வக்கீல்கள் இருக்கிறாங்க, அவனே ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது நீதித்துறையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அதிகமாக இருந்தாலும், குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்றே இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய வழக்கறிஞர் இருப்பதனால 10 பேர் போய் கொலை செய்யுங்க, இத்தனை பேர் போய் சரண்டர் ஆகுங்க, இத்தனை பேர் தலைமறைவாகுங்க, இன்னென்ன லூப் லைன் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சட்டத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த படுகொலைகள் நடப்பதற்கு ஒரு விதத்தில் ஒரு சில வழக்கறிஞர்களே காரணமாக இருக்கிறார்கள். அந்த வழக்கறிஞர்களுடைய கொடுக்கக்கூடிய பணத்துக்காக அவர்களும் வேலை செய்வதும், குற்றவாளிகள் தப்பிப்பதும். அப்போ யார் சாட்சி சொல்லுவா? யார் 15-20 வருடமாக இந்த வழக்கு நடக்குதுன்னா, இவர் கொலை செஞ்சார், இவர் கொலை செஞ்சார் அப்படின்னு சாட்சி சொன்னால், அந்த சாட்சி சொன்னவரை காவல்துறை பாதுகாக்கிறதா? சாட்சி சொன்னவர்களே ஜாமீனில் வெளியே வரக்கூடியவர்களையே கொலை செய்கிறாங்க. காவல்துறைக்கு, அந்த காவல் நிலையத்துக்கு எதிரவே வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சியை நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க பார்க்குறோம். அப்போ எந்தவித ஒரு பாதுகாப்பு உணர்வும் இல்லாமல் தமிழக மக்கள் இந்த முறை அச்சத்தில் இருப்பது போன்று, சொல்லப்போனால் கடந்த காலத்தில் கலைஞர் ஆட்சியில் இவ்வளோ பெரிய அச்சம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு அப்போ சீர்குலைந்திருந்தாலும் இது சீர்குலைவின் உச்சம். தமிழகத்தில் நடக்கக்கூடிய படுகொலை என்பது பாரதத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி நடக்கலை. இவ்வளோ ஒரு மோசமான சூழல்ல ஏன் இந்த ஆட்சி கலைக்கப்படக்கூடாது என்பதுதான் நேர்மையான தமிழ் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி நம்பர் 1 மாநிலம் தமிழகம். எதற்கு? மதுவுக்கு அடிமையாகி இளைஞர்களிலிருந்து பெண்கள் வரைக்கும் இன்றைக்கு குடித்து அவருடைய உடலுக்கும் கேடு, சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இந்தியாவில் 44,000 கோடி மதுவில விற்பனையில் ஒரு லாபம் ஈட்டி ஒரு அரசை நடத்துகிறார்கள் என்றால் இது எவ்வளோ பெரிய மோசமான அரசு.
அப்போ சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்குலையாது? அதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்பனை எல்லா பகுதிகளிலும். இன்னைக்கு இளைஞர்கள் கஞ்சா விற்கிறார்கள், கல்லூரி மாணவர்களே கஞ்சா விற்கக்கூடிய ஒரு நிலை. அவர் கஞ்சா இன்னைக்கு படுகொலை ஏன் நிகழ்கிறதுன்னா, சாதாரண 18 வயசுலேருந்து 25 வயது உள்ள கூலிப்படையினர் கொலை செய்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் கல்லூரி மாணவர்களாக இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லை. இந்த தமிழக அரசு சொன்னது நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் இளைஞர்களுக்கு, வேலை வாய்ப்பு தரலை. அதே மாதிரி அவன் படித்து கொண்டிருக்கும் பொழுதே கஞ்சா விற்பனை அதிகமாகிறது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் பல பேர், பல கருப்பு ஆடுகள் இதை ஊக்குவிக்கிறார்கள். அரசு எவ்வளவுதான் நீங்கள் சட்டம் போடுவது மாதிரி அந்த சாதகத்தை பயன்படுத்தினாலும் சரியான முறையில் அவர்களை தண்டிக்காமல் எங்கிருந்து இந்த கஞ்சா விற்பனை வருகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய வழக்குகள் வெளியே வர முடியாது என்ற நிலையை கொண்டு வந்தால் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் வழக்கம் போல தான் கஞ்சா விற்பனையில் ஒருத்தர் கைது, அடுத்த 15 நாட்களுக்கு பிறகு அவர் ஜாமீனில் வெளியே வரார், மறுபடியும் அவருடைய பிஸ்னஸ் நடக்குது. பல நேரங்களில் படுகொலை நிகழ்த்தப்படுவதற்கு அந்த ஜெயிலேயே திட்டமிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ சிறைச்சாலை என்பது அடுத்த கொலைக்கான திட்டமிடக்கூடிய ஒரு கூடமாக மாறுகிறது என்றால் இதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாதா? இது தமிழக காவல்துறைக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால் இப்படி நடக்கலையே, ஏன் இப்போ மட்டும் நடக்கிறது என்று தமிழக முதல்வர் சிந்திக்க மறுக்கிறாரா? இப்படி 1000 கேள்விகள் இருக்கிறது. தமிழகம் சட்டம் ஒழுங்கில் சீர்குலைந்திருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, எல்லா விதத்திலும் தோற்று போன ஒரு அரசாக இருப்பதினால் இந்த அரசு கவிழ்க்கப்பட வேண்டும், இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மத்திய அரசு இந்த தமிழக அரசுக்கு இன்னும் வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறது என்றால் இதை பயன்படுத்தி இந்துத்துவா சித்தாந்தத்தை பேசுபவர்களிலிருந்து இந்த தேசத்தில் உள்ள அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டும், தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நிலையை தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு மீண்டும் தமிழக காவல்துறையை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த ஊடகத்தின் மூலமாக முன்வைக்கின்றேன்.